அனைவருக்கும் வணக்கம். வார்த்தை வியாபாரி சேனலில் இன்றைக்கி நம்ம அழகான கதையை பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய மகான் இருந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, மக்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள், அதாவது மனப்பிறழ்வு, அந்த மாதிரி மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிற மக்கள் தங்களோட மனக்குறைகளை கொண்டு அவர்கிட்ட கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட நல்லபடியாக வச்சுக்கணும், மனசை நம்ம ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக வாழணும், இடையில் வரக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களை நம்ம எப்படி கையாளுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் அன்போடும் ஆதரவோடையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களிடையே மிக பிரபலமாக மதிக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய குருவாக, ஒரு நல்ல ஒரு மனிதராக பார்க்கப்பட்டார். எப்போதுமே ஒரு நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, நல்ல மனிதர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சில தீயவர்களும் இருப்பாங்க அப்படிங்கிறதான உண்மை. ஸோ அப்படி ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, இவருக்குன்னு இவ்வளவு பேரும் புகழும் வருது, நாம் அதை விடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு தீயவர்கள் எண்ணுகிறார்கள். உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அவர் மேலே நம்ம பழியை போடலாம், அவரை அவரை எப்படியாவது அசிங்கப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்படி ஒரு 4 பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த குரு, அந்த ஞானிக்கு எப்பொழுதுமே ஒரு பழக்கம் உண்டு. என்ன அப்படின்னா, டெய்லி காலையிலையும் மாலையிலையும் கோதாவரி ஆற்றுல குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சாமியை போயிட்டு வழிபடுவார். அப்படி அவர் கோதாவரி ஆற்றுல போய் குளிக்கிறப்ப என்னாச்சு, அந்த 4 பேரும் என்ன பண்ணுறாங்க, அவர் மேலே எச்சி துப்புறாங்க. உடனே அவர் முகத்தில் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் திரும்பவும் ஆற்றங்கரையை நோக்கி போகிறாரு. ஆற்றங்கரையில் திரும்பவும் குளிக்கிறாரு, திரும்பவும் வருகிறார். இப்படி ஒவ்வொரு முறையும் கிட்டத்தட்ட ஒரு 27 முறை, 4 பேரும் 27 முறை அப்படின்னா கிட்டத்தட்ட 108 முறையும் அவர் மேலே இப்படி எச்சி துப்பி பார்க்குறாங்க. அப்படியும் அவர் எந்த ஒரு சலனமும் காட்டாமல் அழகாக ரொம்ப மாண்போட திரும்பவும் போகிறாரு, கோதாவரி ஆற்றுல குளிக்கிறார், திரும்பவும் வர்றாரு. ஒரு வார்த்தை கூட அவங்கள எந்த ஒரு சுடு சொற்களையும் கடும் சொற்களையும் அவர் உபயோகப்படுத்தவே இல்லை. ஒரு கட்டத்தில் இவங்க 4 பேருக்குமே மனசுக்குள்ளார கேள்வி வருது, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர்கிட்டே நம்ம கேட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா, ஒவ்வொரு முறையும் நாங்கள் எங்களோட எச்சில் உங்கள் மேலே உமிழ்ந்தோம், ஆனால் நீங்கள் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் நீங்கள் போய் அழகாக குளிச்சுட்டு வர்றீங்க, என்ன காரணம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மனம் மாறி கேட்குறாங்க. உடனே அதற்கு அவர் சொல்கிறாரு, அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்கள் தீயவர்கள் கிடையாது, நீங்கள் மகான்கள். நான் கோதாவரி ஆற்றுல தினமும் காலையும் மாலையும் 2 வேளை மட்டும்தான் குளிப்பேன். ஆனால் இன்றைக்கி உங்களோட புண்ணியத்தால், உங்களோட நற்செயலால் நான் இன்றைக்கி 108 முறை இந்த கோதாவரி ஆற்றுல குளித்தேன். அதனால் உங்கள் மேலே எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். உடனே அந்த 4வரும் அப்படியே சாஷ்டாங்கமாக அவரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறதோடு இல்லாமல் அன்னையிலேருந்து அவருடைய சீடர்களாக மாறி போகிறாங்க. இதில் நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, நாம் எப்பொழுதுமே எதிர்மறை எண்ணத்தோடு தான் நிறைய விஷயங்களை பார்க்குறோம். ஆனால் நேர்மறையான விஷயங்களோட பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகம் அழகாகும். அதே போல் நாம் நினைக்கிறோம், அடக்குமுறையாலையும் கோபத்தாலையும் ஜெயித்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். அதற்கான வாய்ப்பே கிடையாது. அன்பால் மட்டும்தான் எவ்வளோ பெரிய ஒரு தீங்கு செய்பவனையும் தீமை செய்பவனையும் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம். ஏன்னா கோபத்தை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு காரியத்தையும் ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் அன்பை கொண்டு இன்பமும் நம்ம வாழ்க்கையில் தானாக வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அன்பால் மட்டும்தான் இந்த இன்பம் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதை.
எல்லா உயிரிடத்திலும் அன்பு கொண்டோம் அப்படின்னா ஆண்டவனின் அருள் பெறலாம் அப்படிங்கிறது இந்த கதையினுடைய சாராம்சம். வாழ்க வையகம், வளர்க அன்பு நெறி, வாழ்க வளமுடன் நலமுடன். வார்த்தை வியாபாரி சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ.